بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق الأمم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله يبعث لهذه الأمة على رأس كل 100 سنة من يجدد لها دينها أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைத்திடுவானாக. பல முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், திடீரென்ற மரணங்கள், தீராத நோய்களில் இருந்து இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சமூகத்தையும் சந்ததியும் பாதுகாத்திடுவானாக என்று துஆவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, ரபீஉல் ஆகிருடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தை பேசினாலே பல வழிமார்களுடைய நினைவுகள் ஞாபகத்திற்கு நமக்கு வரும். வழிமார்களை பொறுத்தவரை அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள், அல்லாஹ்வோடு ஒன்றி போனவர்கள், எல்லா நேரத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் சிறிதும் தவறாமல் தொடர்ந்து இறைவனுடைய தியானத்திலேயே இருந்து வாழ்ந்து வஃபாத்தானவர்கள் நாம் வழிமார்கள், இறைநேசர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். முதல்ல ஷரியத்தை பொறுத்தவரை சில செய்திகளை இங்கே அடிப்படையாக புரிய வேண்டும். ஷரியாத் என்று ஒன்று உண்டு, தரீகத் என்ற ஒரு வழி உண்டு, ஹகீகத் என்று ஒன்று உண்டு. ஷரீஅத், தரீகத், ஹகீகத் சுருக்கமாக விளங்க வேண்டும் என்றால், ஷரியாத் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற குர்ஆன், ஹதீஸ், இவைகளில் பொதிந்திருக்கிற சட்ட திட்டங்கள், நடைமுறை விஷயங்களை விளங்குவது, அதை நடைமுறைப்படுத்துவது. தரீகத் என்ற ஒரு பாதை உண்டு. இதில் அல்லாஹ்வை அதிகமாக தியானம் செய்யக்கூடிய திக்ருகளை அதிகம் நினைவு படுத்திக் கொண்டே இருப்பது. அதில் பல வகையாக சொல்லுவார்கள். மூச்சிலே திக்ர் செய்வது உண்டு, சிந்தனையில் திக்ர் செய்வது உண்டு, நாம் செய்யக்கூடிய நாவுகளில் திக்ர் செய்வது உண்டு. இந்த வழிகளில் செல்வதற்கு தரீகத் என்று சொல்வார்கள். இந்த வழியை தொடர்ந்து சென்றால் ஹகீகத், அல்லாஹ்வை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வை அடைவது என்பதற்கு பெயர் ஹகீகத். ஆகிய 3 கோணங்களாக இங்கே நாம் பார்க்கிறோம். இதில் கடைசியாக உள்ள அந்த ஹகீகத் என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைவதற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய தரஜா தான் ஹகீகத். இந்த ஹகீகத்தை அடைந்தவர்களைத்தான் நாம் இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய வழிமார்கள் என்று நாம் சொல்லுகின்றோம்.
வழி என்பது நமக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய நபர்கள் வழிமாறுகளாக இருந்திருக்கிறார்கள். மொராக்காவுடைய பகுதியிலிருந்து வந்தவர்கள் தான் இப்பொழுது ஏர்வாடியில் அடங்கியிருக்கிற இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா அன்னார்கள். மாணிக்கப்பூர் என்ற பகுதியிலிருந்து வந்தவர் தான் ஷாகுல் அமீத் நாகூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மகான் அவர்கள். திருச்சியிலே நத்ஹர் ஷா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி. இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு அடுத்து, தாபீன்களை காலத்து அடுத்து வந்த பெரிய மகான்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 300-400 அவர்கள் தோன்றி பிறந்து இஸ்லாத்தை ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு நாடு விட்டு நாடு வந்த வழிமார்கள். இதுபோல நிறைய நபர்கள் உண்டு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அலா இன் அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். வழிமார்களுடைய நிலைகள், அவர்களுடைய தன்மைகளை குறித்து இறைவன் சொல்லி காட்டுகிறான். வழிமார்கள் என்பவர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது. வலா ஹும் யஹ்ஸனூன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இது அவர்களுடைய தன்மை. எப்பேற்பட்ட சிரமமான சூழ்நிலையும் கூட கவலை இல்லாமல் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது ஃபضل அருளை பெற்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிஅமத்துக்களை அடைந்தார்கள் என்றால் அதை வைத்து ரொம்பவும் ஆனந்தம் அடைய மாட்டார்கள். அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சிறிதேனும் துக்கங்கள் கவலைகள் அவருக்கு ஏற்படுமையானால் அதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள். எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிதான் வாழ்க்கையை கழித்தவர்கள் வழிமாறுகள். இந்த தன்மையை நாமும் பெற வேண்டும். எல்லா நிலைகளிலேயும் ஒரே சிந்தனை, ஒரே நினைவு, ஒரே எண்ணங்கள், இதுதான் வழிமாறுகளுடைய நிலை. அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்லுவான், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். வழிமார்களுடைய தன்மைகள்ல ஈமான் கொண்டவர்கள். ஈமான் என்பது உறுதிமிக்க ஈமானாக இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையில் உள்ள ஈமான் உள்ளவர்கள் அல்ல. எல்லா நிலைகளிலேயும், எல்லா இடத்திலேயும், எல்லா காலத்திலேயும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள். வகானு யத்தகூன், இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். இந்த 4 தன்மைகளை குறித்து இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். எந்த சூழ்நிலையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். எதை பற்றியும் எந்த சூழ்நிலையும் கவலை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உறுதியான நம்பிக்கை இருக்கும். அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலும் அஞ்சு வாழக்கூடியவர்கள். இந்த 4 தன்மைகளை பொறுத்து உள்ளவர்கள் தான் வழிமார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பறைசாட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யபஅஸு லிஹாதிஹில் உம்ம, இந்த உம்மத்திலே அலா ரஅஸி குல்லி மிஅத்தின் சனத்தின், ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே அல்லாஹ் தஆலா மையுஜத்திது லஹா தீனஹா, தீனை மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு, தஜ்தீத் செய்வதற்கு ஒரு வழிமார்களை அல்லாஹ் அனுப்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்திருக்கிறார். எல்லா காலத்திலேயும் அல்லாஹ்வுடைய நினைவை கொள்ளக்கூடிய, அடுத்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய வழிமார்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். சலாசுன் மன் ஹஃபிஸஹுன்ன ஃபஹுவ வலியுன் ஹக்கா, ஷரியத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. 3 தன்மைகள் இருக்கிறது. அந்த 3 தன்மையை எவன் சரிவர பாதுகாக்கிறானோ அவன் உண்மை நிலையில் உள்ள வழி, உண்மையான இறைநேசர். வமன் வய்யஅன்னோ ஃபஹுவ அதுவன் ஹக்கா, எந்த ஒரு மனிதன் அந்த 3 காரியத்தை வீணடிக்கிறானோ அவன் உண்மையிலேயே இறைவனுடைய பார்வையில் எதிரி, விரோதி என்கிறது ஷரியத். 3 செய்தி என்ன? அஸ்ஸலாத், தொழுகை. வழிமார்களுடைய நிலைகள்ல எல்லா நேரத்திலேயும் எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை விட மாட்டார்கள். அவருடைய வாழ்வியில ஒரு நேரம் தொழுகை கூட கலாவான சரித்திரம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைகளில் எந்த நிலையிலேயும் தொழுகையை விடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒருவன் தொழுகையை விடுவான் என்றால் அவன் வழியாக இருக்க மாட்டான். 2வது வஸ்ஸியாம், நோன்பு.
நோன்பை பொறுத்தவரை நம்ம எல்லாம் ஃபர்லான நோன்பை வைப்பதற்கு பெரிய கஷ்டமா இருக்கிறது. ரமலான் மாதத்துல ஒரு மாதம் ஆழங்கள் நோன்பு வைப்பதற்கு பெரிய சிரமம். அதுலேயும் சில பேர் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு என்னென்ன சட்டம் தேடுவோமோ அதெல்லாம் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் சுகரா இருக்குது, கொஞ்சம் அப்படி இருக்குது, கொஞ்சம் இப்படி இருக்குது, விடுறதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கிறதா, இப்படியெல்லாம் நோன்பை வைக்காமல் இருப்பதற்கு வழியை தேடுகிறமே ஒழிய நோன்பை கடைபிடிப்பதற்குண்டான எந்த வழியும் நாம் தேடுவதில்லை. வழிமாறுகளுடைய தன்மைகள், அவர்கள் நோன்பு வைப்பார்கள். சஹாபாக்கள்ல நோன்புகள் வைப்பதற்காக வேண்டியே அவர்கள் சபதம் எடுத்து கொண்ட சஹாபாக்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வீட்டிற்கு வருவாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க மாட்டாங்க. அவங்க மனைவிமார்களிடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அமலை குறித்து கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று அந்த பெண்மணிகள் சொன்ன உடனே இப்படி ஒருவர் சஹாபி சபதம் எடுத்துக் கொண்டுவார், இனிமேல் நான் வருடம் முழுக்க நோன்பு வைத்துக் கொள்வேன், வருடம் முழுக்க நோன்பு வைத்துக் கொள்வேன். இந்த விஷயத்தை அறிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த சஹாபி சந்திக்கிற பொழுது வேண்டாம் என்று தடுத்தார்கள். தடுத்துவிட்டு சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்கள் நோன்பு நோற்பதை போல நீங்கள் நோன்பு நோருங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அடுத்த நாள் நோன்பை விடுவார்கள். இது மாதிரி நீங்கள் குறைந்தபட்சம் இப்படி நோன்பு வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பெரிய வழிமார்களுடைய அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டவில்லை, ஆனால் நான் இந்த அமலை தொடராக செய்வேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டார்களே, இதுதான் வழிமார்களுடைய அந்தஸ்து. இதுதான் சொல்லுவோம், சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் இறை நேச செல்வந்தர்கள், அல்லாஹ்வுடைய ரிதாவை அடைந்தவர்கள். அடுத்து ஜனாபத்துடைய விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக நாம் இருக்க வேண்டும். குளிப்பு கடமையாகிவிட்டதா, உடனே என்ன செய்ய வேண்டும்? குளிக்க வேண்டும். நம்மின் மீது பரவாக்கப்பட்ட ஒன்றில் அதுவும் ஒன்று. நம்மின் மீது ஜனாபத்து ஏற்பட்டு விட்டால் அது ஒரு நேர தொழுகை கூட அதை அந்த வக்து நம்மை விட்டும் கடப்பதற்கு முன்னதாக நாம் குளித்து விட வேண்டும். இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. சில நேரத்தில் மக்ரிபு இஷாவில் எல்லாம் சில சகோதரர்களை பார்க்கும்போது வாங்க தொழுதுட்டு போயிடலாம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அதில் குளிக்கலைங்கிறாங்க. எந்த நேரம்? இஷாவுடைய நேரம், மக்ரிபுடைய நேரத்தில் காலையில் ஏற்பட்ட ஜனாபத்து, அதை தொடர்ந்து ஃபஜ்ரை கடந்திருக்கிறார்கள், லுஹரை கடந்திருக்கிறார்கள், அஸ்ர் மக்ரிப், ஒரு நாள் முழுக்க ஜனாபத்திலே இருக்கக்கூடிய நிலை எந்த நிலை இது? இன்னைக்கு நிறைய நபர்கள் அப்படி இருக்கிறாங்க. அதனால என்ன, சில பேர் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை குளிக்கணும்னு சில டேட்டுகள் வச்சிருப்போம். சில பேர் எல்லா காலத்திலையும் குளிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை குளிக்கிறது, அதை விட்டால் புதன், இது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிற சில பழக்கம் உள்ளவங்க. அவங்க அதிகாலையில் நேரத்தில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜனாபத்து யதார்த்தமாக ஆயிட்டா கூட அந்த எப்போ குளிக்கிறோமோ அப்போ குளிச்சுக்கலான்னு அந்த நேரத்தை தள்ளி போடுறது. இதுவல்லை, ஷரியத்தில் சொல்லப்பட்டது மிக தெளிவான ஒரு செய்தி. எந்த ஒரு மனிதன் ஜனாபத்தில் இருப்பானேயானால் ரஹமத்துடைய வானவர்கள் அவனை விட்டும் நீங்கி செல்கிறார்கள். எப்பொழுது ரஹமத்துடைய வானவர்கள் அவனை விட்டும் நீங்கி விடுகிறார்களோ அப்பொழுது ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் ஊசலாட்டை ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஜின்களுடைய தாக்கத்தால் சுற்றி கொண்டிருக்கிறார். நிறைய நபர்கள், ஆணும் பெண்ணும் பல பேரை பார்க்கிறோம். ஜின்களுடைய தாக்கம் எப்பொழுது ஏற்படுகிறது? என்னைக்கு ரஹமத்துடைய வானவர்கள் நம்மை விட்டும் ஒதுங்கி போகிறார்களோ அப்பொழுது ஜின்னுகளுடைய தாக்கங்கள், அதனுடைய அசராத்துகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகம் ஊடுருவ செல்கிறது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜனாபத்து எப்பொழுது ஏற்படுகிறதோ அதை உடனே குளித்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் வறுமையினுடைய பட்டியலை இப்படியும் வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் ஜனாபத்துடைய நிலையில் சாப்பிடுவானேயானால் அவனுடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மூன்று தன்மை, தொழுகை, நோன்பு, ஜனாபத்து, இந்த விஷயத்தில் எவன் பேணி பாதுகாக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த மிகப்பெரிய ஒரு வழி. இந்த மூணு விஷயத்தில் எவன் தவறிழைக்கிறானோ, விட்டு விடுகிறானோ, அவன் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய விரோதி என்று ஷரியத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. குர்ஆன்ல பல நபிமார்களுடைய வரலாற்றை சொல்வது போல பல இடத்திலே வழிமார்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அன்னை ஆசியா அம்மையார் ஃபிரௌனுக்கு வாக்கப்பட்ட சீமாட்டி,
அவர்களை குறித்து குர்ஆனில் இடம்பெறுகிறது. துல்கர்னைன் ஒரு பெரிய மன்னர், உலகத்தை கட்டி ஆட்சி செய்தவர். அவரை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனி ஒரு அத்தியாயமே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதுபோல நிறைய வழிமார்களை குறித்து, அவர்களுடைய வாழ்வியலை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில நேரத்தில் வழிமார்களுடைய அவர்களுடைய புறத்திலிருந்து சில கராமத்துகள் வெளிப்படும். நிறைய வெளிப்பட்ட வரலாறுகள் உண்டு. கராமத்து என்றால் அற்புதம் என்று பொருள். நடைமுறையில் சாமானிய மனிதர்கள் செய்ய முடியாத சில செய்திகளை வழிமார்கள் செய்து காட்டுவார்கள். இதுல ரெண்டு விஷயமாக இருக்கிறது. இந்த கண் கட்டி வித்தை காட்டுறா இல்லையா, அவனும் அது மாதிரி செய்து காட்டுவான். குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டையும் சொல்லி இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜோதிடக்காரர்கள் இடத்துல, சூனியம் செய்யக்கூடியவர்கள் இடத்துல ரெண்டு பேத்துக்கும் ஒரு போட்டி நடக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லப்பட்ட வரலாறு. அந்த போட்டியிலே சூனியக்காரர்கள் தன்னிடத்தில் வைத்திருக்கிற குச்சிகளை, கயிறுகளை கீழே போடுகிறார்கள். அது பாம்பாக மாறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்தில் வைத்திருக்கிற அசாவை போடுகிறார்கள். அதுவும் பாம்பாக மாறுகிறது. அப்ப கராமத் என்பது, அற்புதம் என்பது ரெண்டு வகையாக இங்கே பார்க்கிறோம். ரெண்டுமே பாம்பாக மாறுகிறது. ரெண்டுமே பாம்பு செய்யக்கூடிய நிலைகள், அந்த அசைவுகள் எல்லாம் செய்கிறது. ஆனால் ஒருத்தர் பார்த்தால் சூனியக்காரராக இருக்கிறார், அசத்தியம் உள்ளவராக இருக்கிறார். இன்னொருவர் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சத்தியவான்களாக இருக்கிறார்கள். எப்படி பிரித்து அறிந்து கொள்வது? அப்படி என்றால் அவருடைய செயல்பாட்டை, அவருடைய வணக்கவியலை பொறுத்துத்தான் அவர் கராமத்துக்குரியவர்களா அல்லது கண்கட்டி வித்தை காட்டுபவர்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. நபியுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய அற்புதங்கள் அது முஅஜிஸா, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. ஆனால் சூனியக்காரர்களும் அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்கள் சூனியமாகத்தான் பார்க்கப்படும். அப்படிப்பட்ட கராமத்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களிடத்திலே பல விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி காண்பித்தார். எந்த அளவிற்கு என்றால், சில நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் அவ்வப்போது கராமத்துக்களை, முஅஜிஸாத்துக்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களே பேர் அற்புதம் என்று ஷரியத்திலே பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களே பேர் அற்புதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து இதுவரைக்கும் யாரும் செய்து காட்ட முடியாத நிலாவை, சந்திரனை பிளந்து காண்பித்திருக்கிறார்கள். ஒரு விரலினுடைய இஷாரா, ஒரு சுட்டிக்காட்டின் மூலமாக பிளக்கப்பட்ட அந்த சந்திரனை மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்தே ஒரு அசைவில் இணைத்து காண்பித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் நிறைய பேர் அற்புதங்கள் இருந்திருக்கிறது. அதையும் தாண்டி சஹாபாக்களுடைய வாழ்வியலையும் பார்க்க முடியும். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்துல ஆசிஃப் இப்னு பர்கியா என்று ஒரு ஜின்னு ஒன்று இருந்தது. சுலைமான் நபியுடைய காலத்தில் நடக்கப்பட்ட ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சுலைமான் நபி 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சிம்மாசனத்தை யார் எனக்கு எடுத்து கொண்டு வருவது என்று கேட்கிற பொழுது ஒரு ஜின்னு எழுந்து சொன்னது, நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன், நீங்கள் இந்த அரசாணையில் உட்கார்ந்து எழுந்திருப்பதற்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். அரசாணையில் எப்பொழுது உட்காருவார்? காலையில் உட்காருவார், தீர்ப்பு சொல்லுவார்கள், மாலை வரை அதிலே உட்கார்ந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை நாளுக்குள்ளாக நான் எடுத்து வருகிறேன் என்று அந்த ஜின்னு சொன்னது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை இல்லை, அதை விட மிக விரைவாக எனக்கு கொண்டு வருவதற்கு யார் தயார்? அப்பொழுது ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், காலல்லதி இன்தஹு இல்மும் மினல் கிதாபி அனா ஆதீக பி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், பேர் அற்புதத்திற்கு சொந்தக்காரர், ஒரு பெரிய கராமத்துக்குரியவர் ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், சுலைமான் நபியே, நீங்கள் கண் மூடி திறக்கும் நேரத்திற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, செய்தியும் காண்பித்து விட்டார். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். வழிமார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய ரிவாவை அடைந்த அந்தஸ்துக்குரியவர்கள். இந்த நிலை வந்து விடுமையானால் அவர்களுக்கு எல்லாமே லேசு. நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தெரியும், அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று.
வலிமார்களுடைய நிலைகள் அல்லாஹ்வோடு ஒன்றிணைகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை விளங்கினால் எல்லாம் லேசுங்கிறத நமக்கு ஈஸியாக விளைவிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதர் இறைவனை புகழுகிறான், வணக்கம் செய்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவிற்கு என்றால் அவனுடைய கண்கள் அல்லாஹ்வாக மாறுகிறவரை, அவனுடைய கரம் இறைவனுடைய கரமாக மாறுகிறவரை, அவனுடைய பார்வை, அவனுடைய செவிப்புலன், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை எல்லாம் இறைவனாக மாறுகிறவரை அவன் அல்லாஹ்வை வணக்க வழிபாடு செய்தால் இறைவன் அப்படியே அவனோடு ஒன்றிணைத்து போய்விடுகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை வைத்து இப்பொழுது பாருங்கள். அல்லாஹ்வோடு ஒன்றிணைத்து விட்டால் நம்மால் எதுவும் செய்ய முடியும். இலகு ரொம்ப லேசானது. ஏன்னா நாம் செய்வதில்லை, நம்மின் உடம்பின் மூலமாக அல்லாஹ் செய்து காண்பிக்கிறான். அல்லாஹ்வால் செய்ய முடியாதா? இறைவனுடைய குதிரத்தினால் அவனுக்கு எதுவும் லேசு. சிரமம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே இறைவனிடத்திலே அவனுடைய செயல்களிலே கிடையாது. அந்த அடிப்படையில் நிறைய செய்திகள் இரு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களிடத்தில் இரவு நேரத்தில் நீண்ட நெடிய நேரம் பேசி கொண்டிருக்கிறான். பேசி முடிச்சுட்டு திரும்பி போகணும். கடுமையான இருள், காற்று ஒரு புறம். 2 பேரும் கையில குச்சி வைத்திருந்தார்கள். அந்த குச்சி திடீரென்று லைட்டாக எரிஞ்சது. அவர்கள் நடப்பதற்கு, வீடு வரை செல்லுவதற்கு கையில வைத்திருந்த அந்த குச்சி வெளிச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு குச்சி. 2 பேரும் ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கிறான். ஒரு இடம் வந்த உடனே அவரவருடைய வீட்டுக்கு பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. 2 பேர்த்துலயும் குச்சி இருக்குது. அது வரைக்கும் ஒரு லைட்டாக இருந்த அந்த குச்சி 2 பேரும் பிரியக்கூடிய நேரத்தில் 2 லைட்டுகளை போல 2 குச்சிகளும் பிரகாசித்தது. அந்த குச்சியினுடைய வெளிச்சத்தை வைத்தே வீடு வரை போய் சேர்ந்தார்கள் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. இது எப்படி சாத்தியமா? நம்முடைய அறிவை கொண்டு நாம் பார்த்தால் சாத்தியம் இல்லை. ஆனால் ஆன்மீகத்தை வைத்து பார்க்கிற பொழுது அல்லாஹ்வால் முடியுமா முடியாதா? அல்லாஹ்வால் முடியும். வலிமார்களிடத்திலே ஒரு அற்புதங்கள் ஏற்படுகிற சமயத்தில் நாம் பார்ப்பது அவரிடத்திலிருந்து ஏற்படுகிறது என்பதை புரிந்தால் தவறான சிந்தனை நமக்கு ஏற்படும். ஒருத்தர் இல்லாத விஷயத்தை புதுசாக ஒருத்தர் செய்து காண்பிக்கிறார். அவருடைய புறத்திலிருந்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய பார்வை கொஞ்சம் சற்று விரித்து பார்க்க வேண்டும். அவருடைய புறத்திலிருந்து ஏற்படுவதில்லை. அவர் அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்த காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துகிறார். இப்பொழுது முடியுமா முடியாதா? சாத்தியம். நிறைய வரலாறுகள் சஹாபாக்களுடைய காலத்திலே, அதற்கு அடுத்துண்டானவர்களுடைய காலத்திலே நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த வரிசையில தான் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னார்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பேர் அற்புதங்களை செய்து இந்த மக்களுக்கு சேவை செய்தவர்கள். அவர்களுடைய கரத்தால் லட்சக்கணக்கான மனிதர்கள் கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய வழியை சார்ந்தவர்கள். நிறைய அவர்களை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி அன்னார்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு 3 செய்தியை மட்டும் இங்கே சொல்லுகிறேன். மனிதனாக இருக்கிற நாம் அதை குறைந்தபட்சம் அதையாவது நடைமுறைப்படுத்த வேண்டும். முதல் செய்தி அவர்கள் சொல்லுவார்கள், அத்தஹஸ்ஸுரு அலா மா ஃபாதக லிஅன்னஹு லை யஊத. உன்னை விட்டும் தப்பிப்போன விஷயத்தை குறித்து நீ கவலைப்படாத. ஏன்னா அப்படி கவலைப்படுறதுனால அந்த விஷயம் உன்னிடத்துல திரும்பி வரப்போவதில்லை. அவர்கள் சொன்னது, உனக்கு ஒரு விஷயம் வர வேண்டும் என்று இருந்து அது ஒரு வேளை தப்பி போய்விட்டால் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மை விட்டு கடந்த விஷயத்தை நினைத்து கவலைப்படாதே, அதனால் உன்னுடைய வாழ்க்கை வீணாக போய்விடும். முதல் செய்தியாக அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, முகாரணத்து நஃப்ஸிக பிகைரிக லிஅன்னஹு லை யஃபீத. அவர் சொல்லுகிறார், உன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதே, அதனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் அழகாக இருக்க வேண்டும், நாம் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெரிய வேலையை படிச்சிருந்தா அவரை மாதிரி இவரை மாதிரி சம்பாதிச்சிருக்கலாம், அப்படி மாதிரி இப்படி மாதிரி வாழ்ந்திருக்கலாம். அப்படி என்று உன்னை நீ இன்னொரு நபரோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி பார்ப்பதனால் உனக்கு எந்த ஃபாய்தாவும் கிடையாது. இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக சொல்கிறார்கள், முஹாவலத்து அர்தாஇ குல்லி நாஸ் லிஅன்னஹு லை யகும். இதுதான் நம்மள்கிட்ட நிறைய நபர்களிடத்தில் இருக்கக்கூடியது. என்னன்னா, எல்லா மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும்
வேண்டும் என்று நினைக்காது. அது உன்னால முடியவே செய்யாது. எல்லா மக்களிடத்திலும் நல்லவனாக இருக்கணும் என்று பெயர் எடுக்க முடியுமா? அப்படி நினைத்தால் நீ நிஃபாக் முனாஃபிக்காக ஆகிவிடுவாய். நல்லவரிடத்திலே ஒரு வேடம் போடக்கூடிய நிலை வந்துவிடும், தீயவர்களிடத்திலே ஒரு வேடம் போடக்கூடிய வந்துவிடும். நீயாக இரு, நல்லவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பாய். தீயவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதுதான் சொன்னார்கள், வாழ்க்கையில் தேவையான இந்த முக்கிய 3 விஷயத்தை முஹைதீன் அப்துல் காதிர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் நமக்கு ஒரு வசியத்தாக, ஒரு பாடமாக கொடுத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்னார்களுடைய அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு இறைவன் உங்களுக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எடுத்து நடப்பதற்கு